சென்னை அசோக் நகர் பள்ளியில் நிகழ்த்தப்பட்ட சர்ச்சை உரைக்கு ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். என்னென்ன விஷயங்கள் அவர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது? இது குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அரசு பள்ளிகளை மூட நம்பிக்கை விதைப்பவர்களின் வேட்டைக்காக மாற்ற முயல்வதா என்று தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையாக நடவடிக்கை தேவை என பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நிகழ்ச்சி என்ற பெயரில் பேச்சாளரை அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு பதிலாக மூட நம்பிக்கையை விதைத்துள்ளார் என்றும் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பேசிய கருத்துக்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வாதவை என்றும் மாணவிகள் அழகாக இல்லாததற்கு கடந்த பிறவிகளில் செய்த பாவம்தான் காரணம் என்றும் அந்த பேச்சாளர் பேசியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கல்வியை விதைக்க வேண்டிய பள்ளிகளில் மூட நம்பிக்கையை விதைப்பவர்களின் அந்த வேட்டைக்காராக மாற்ற பள்ளிக்கல்வித்துறை முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அசோக் நகர் பள்ளியில் நடந்த நிகழ்வுக்கு பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது என்றும் வழக்கமாக பள்ளிக்கு ஆண்டு விழா நடத்துவதற்கு சில ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் செலவிடப்படும். ஆனால் மூட நம்பிக்கை பேச்சாளரின் நிகழ்ச்சிக்கு தாராளமாக செலவிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தம்மை மகாவிஷ்ணு என்று கூறிக்கொண்ட அந்த நபருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த நபரின் மூட நம்பிக்கை பேச்சுக்களை கண்டித்த ஆசிரியரை அந்த நபர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் என்றும் அதை எவரும் எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை என்றும் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரியை விட ஆசிரியர்கள் பெரியவர்களா என்று அந்த நபர் வினா எழுப்பியுள்ளார். அந்த அளவுக்குத்தான் அவருக்கு தைரியத்தை கொடுத்தது யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில பள்ளிக்கல்வித்துறை தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மாணவிகளின் சிந்தனையை மழுங்கடித்த அந்த மூட நம்பிக்கை பேச்சாளர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக தமிழக முதலமைச்சரையும் தமிழ்நாடு காவல்துறையும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.